டீ குடிக்கிறீங்களா? விடு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியாயிடும். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இல்ல, ஈவினிங் சீக்கிரமா வாங்க. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, தனியா இருக்கு, பயமா இருக்கு, அதான். அப்படிலாம் கிடையாது. அம்மாக்கு நம்ம சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டோங்கிற வருத்தத்துல இருக்காங்க. சரியாயிட்டாங்கன்னா என்னை விட உன்னை நல்லா பாத்துக்கிறாள் அவங்களா தான் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணாலும் சஞ்சய்கிட்ட கேளு, சரியா? சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன வாசல் வரைக்கும் வரங்க என் கூட. எங்கடா போற? கார் எடுத்துட்டு வெளியே போண்டா. அதெல்லாம் தெளிவாக ஓட்டு போடவே டே, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹோம்ல விட்டுட்டு வந்துரு. அம்மா, என்னம்மா சொல்ற? பாவம்மா. அவனு எனக்கு தெரியுதுடா, ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியாதுப்பா. அம்மா, அண்ணன் அவங்களை கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுலாம் நான் நினைக்கலடா. முதல்ல கையலுக்கு என்ன பிடிக்கும்னு இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கிடையில நம்ம மாமா பொண்ணுக்கு நம்ம அம்மா பேசி முடிச்சிச்சு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் கையில லவ் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம அம்மாக்கு எப்படி பொன் குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறையா இருந்துச்சோ, அதே மாதிரி அவ மகளாகணுங்கிறதும் ஒரு குறையா இருந்துச்சு. அவகிட்ட வந்து பேசுற நிறைய பேரு நீ என் மக மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் கூட நீ என் பொண்ணுன்னு சொல்ல மாட்டான். அந்த வருத்தம் அவளுக்கும் இருக்குடா. நீயே சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணுமா இல்ல வேற வீட்டுக்கு போகணுமா? நம்ம வீடு தாண்டா வரணும். அம்மா கிட்ட நான் அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கும். ஆனா இப்ப இருக்க கோவத்துக்கும் வருத்தத்துக்கும் நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்காது. நீ தாண்டா அம்மா கிட்ட சொல்லி எப்படியா சம்மதிக்க வைக்கணும். நான் அந்த வீட்டுல இருந்தாலும் இல்லாம போனாலும் கையல் இந்த வீட்டுல இருக்கிறது உன்னோட பொறுப்புடா. டே, இதெல்லாம் நீ சொல்லணுமாடா? நான் பாத்துக்கிறேன். அண்ணி சந்தோஷமா கூட்டு வா. ஆனா இதை பத்தி பேசும்போது இப்ப உண்மையாவே அண்ணன் இல்லம்மா. அதெல்லாம் சரிப்பா. இன்னைக்கு நம்ம 2 பேர் இருக்கோம், நம்ம ஏத்துக்குவோம். நாளைக்கு இன்னொருத்துக்கு இந்த வீட்டுக்கு வருவா, அவளும் ஏத்துக்கணும்ல. அது வரைக்கும் இந்த பொண்ணு இங்க இருந்தா இந்த ஊரே பிச்சு தின்றும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு தான் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்துட முடியும் சொல்லு? ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த வீட்டுல இருக்க முடியும். அதுதான் மரியாதையாவும் இருக்கும். அதுக்குதான் சொல்றேன், அந்த பொண்ணு போய் கொண்டு விட்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன மன்னிச்சிருமா. ஒரு நிமிஷம் ஏந்திரிங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல உங்களை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு.
அம்மாடி இங்க வாங்க. என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா தப்பானவன் இல்லை. உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சுன்னா இரு, இல்ல போகணும்னு தோணுச்சுன்னா நீ போலாம். போ, இஷ்டம்தான். நெல்லுமா, நான் உனக்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுங்க. என் பெரிய பையன் என்னை விட்டு போயிட்டான். ஆனா எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட்டு போயிட்டான். அம்மாடி, நீ என் பொண்ணு. நான் உன்னை அம்மாவா உன்னை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா நீ என்னை அம்மாவா பாக்குறியா அத்தையா பாக்குறியான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், நீ என் பிள்ளை. உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். என் கூட இருந்துறியா? அம்மா ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? ஏங்க என்னங்க நீங்க இதை பண்றீங்க? ஏன் அம்மா இல்லையா? டே டே, இப்ப என்ன? அவ டீ கொண்டாந்து கொடுத்தா நீ குடிக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா, அது வாங்கி குடிடா. தேங்க்ஸ். அம்மாடி, அடுப்புல சாம்பார் வச்சிருந்தேன், என்னன்னு கொஞ்சம் பாருமா. அம்மா என்னம்மா இப்படி பண்ற? அவங்களும் இப்பதான். டேய் பேசாம உட்காரு, உட்காரு. இப்ப என்னடா இழப்பு அவளுக்கு மட்டும் தானா? நமக்கும் தானே. அடுத்து என்ன வேலைன்னு இதுல இருந்து வெளியில வந்துடும்ல. இங்க பாரு, ஒருத்தவங்க இழப்புல இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அவங்களுக்கு கருணையை காமிச்சு அந்த இழப்புலயே வச்சிருக்கோம். இப்படி இருந்தா அவங்க எப்பற வெளியில வருவாங்க சொல்லு? அவங்கள இதுல இருந்து வெளியில கொண்டு வந்து நார்மல் ஆக்குறதா உண்மையான சப்போர்ட். புரியுதா? இன்னைக்கு நைட்டு இட்லி வேணாம், தோசை ஊத்திடுறீங்களா? இன்னும் எத்தனை நாள் கையெல்லாம் வெயிட் பண்றது? ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு ஏத்துக்க மாட்டீங்க? சின்ன வயசுல இருந்தே ராசி கெட்டவங்க நானு. வரும்போதே அப்பா அம்மா முழுங்கிட்டு வந்தவன்னு கேட்டு கேட்டு வளர்ந்தவ. அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாதீங்க ப்ளீஸ். நில்லுங்க. இப்ப என்ன, நான் இல்லாம போயிடுவேன்னு பயப்படுறீங்க அதானே? அப்படியெல்லாம் ஆகாது. அப்படியே நடந்தாலும் நான் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு தருவனோ அதை விட அன்பு உங்களுக்கு 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மடி, மேரேஜ் ஆயிடுச்சு, ட்ரீட் எதுவும் இல்லையா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? இது போய் கல்யாணமா? வேற வழி இல்லாம பண்ணது. அவன் தான் ஏதோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டான். இதவே ஏன்டா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதுமா. என்னாலதான் விக்கி லைஃபும் போச்சு. இங்க உட்காந்து சஞ்சய் லைஃபையும் கெடுத்துட்டு இருக்கேன்லம்மா. நான் தாலியை கழட்டி கொடுத்துட்றேம்மா. டேய், உங்க அண்ணனுக்கு கையலக்கா வீட்டுல இருக்கணும்ன்றது ஆசையா, இல்ல வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்ன்றது ஆசையா? சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான். இந்த தாலிய என் கழுத்துல கடைசி வரைக்கும் போட்டிருக்கியாமா? எனக்கு என்னமோ அது நடக்கும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் தோணுது.
என்ன பேசிட்டு இருக்கான்? ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத. அவனை அந்த இடத்துல வச்சு பார்க்க கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. இங்க பாரு, மேரேஜ்ன்றது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. அப்படியே நமக்கு அது பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் இருக்காது. எனக்கு என்னமோ உங்களுக்கு நடந்தது யதார்த்தமா தோணல. உங்க அண்ணனும் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாரோன்னு தோணுது. புரிஞ்சுக்கோ. ஒத்தி வச்ச ஆசைதான் ஒத்துகிச்சு பேசதான் சில்லு வண்டு பார்த்துதான் சிரிக்கிறதே. பட்டி முட்டை ஆடுதான் பட்டி வந்து சேர்ந்துதான் பட்ட வழியாகவே இருக்கிறதே. அஞ்சு குயில் கூவாதோ நெஞ்சு குழி ஆறாதோ நண்டு போலே நான் அசங்கி போறேனே. பத்து கிளி பேசாதோ உங்குரலா மாறாதோ மத்த தண்ணி நீதானா வதங்கி போறனே. பொழுது போட்ட பொழுதி போல வானம் பார்த்து வாடுறேன். ஈச்சக்காட்டு ஊட்ட போல நடக்க போகிறேன். தூக்கம் வரலையா உங்களுக்கு? இல்லைங்க, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அப்படியே மட்டும் மேல காத்து வாங்கலாம் அப்படின்னு. என்கிட்ட சொன்ன மாதிரியோ அம்மா உங்ககிட்டயும் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? அம்மா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அதுவா? ஏங்க, அம்மா சொன்னதில்ல, அதை சீரியஸா எடுக்காதீங்க. அவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே நீங்க இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண எதுவும் தெரிலங்க. ஆனா அண்ணா என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை, நான் இந்த வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதாங்க இப்படி. எனக்கு வேற வழி தெரியலங்க. நிறைய யோசிச்சேங்க, ஆனா வேற எதுவும் வழி தெரியல. அம்மா சொன்ன மாதிரி பண்ணாதாங்க இந்த வீட்ல என்னால இருக்க முடியும். அப்படிலாம் இல்லையே, நீங்க பிரித்தமா இருந்தாலும் இருக்கலாமே. ஏங்க, எங்க அம்மாவுக்கு என்னை விட விக்கியதாங்க ரொம்ப பிடிக்கும். இப்ப அவனே போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்க கூட இருக்கீங்கன்னு தான். அம்மாவுக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்குங்க. விக்கி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பானே, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்க அவங்க கூட இருக்கீங்கல்ல, அதாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல. நிம்மதியா இருக்குங்க. நான் சின்ன வயசுல இருந்து தனிமை மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுல வாங்கின கெட்ட பேரு என் வாழ்க்கை துணையை தேடிக்கிறக்கே எனக்கு தோணலை. அப்பதான் என்னை தேடி துணையா வந்தாங்க விக்கி. அவங்க ஏன் பாதியில போனாங்க, நான் ஏன் இங்க நிக்கிறேன், எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி விக்கியும் நினைச்சிருப்பானோ, அவனை விட நீங்க தான் என்ன நல்லா பார்த்துப்பீங்கன்னு. உங்களுக்கும் அப்படி தோணுதா? எனக்கும் அப்படி தோணுச்சுன்னா எங்க அண்ணனோட முடிவு தாங்க என் முடிவு. அப்படி நடந்தா எங்க அம்மா அவங்களை இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க. நீ வரலையா? எனக்கும் அப்படி தோணுச்சுன்னா எங்க அண்ணனோட முடிவு தாங்க என் முடிவு.
நார்மலா கூப்பிட்டாலே எங்கேயும் வர மாட்டீங்க. இப்போ நீங்களா இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? நான் எப்பெல்லாம் தனியா இருக்குன்னு ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் நான் இங்க வருவேங்க. சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கிறது இந்த சாமி மட்டும்தான். ஏங்க இப்ப என்ன ஆச்சு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லைங்க, நான் சின்ன வயசுல இருந்து தனியா தான் இருந்தேன். எப்பவும் தனியாவே இருந்துக்கிறேன். எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்னை விட்டு போறாங்க. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா, அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, இப்போ விக்கி. கொஞ்ச நாளாவே உங்களையும் அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு தடவை என்னால இன்னொரு இழப்ப பார்க்க முடியாதுங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏங்க என்னங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க எங்களை விட்டு போயிட்டா நாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துருவோமா? நீங்க இருக்கிறனால தாங்க எங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நீங்க திடீர்னு போயிட்டா நான் எங்க அம்மாட்ட என்னங்க சொல்றது? ஏங்க ஒரு உயிரை எடுக்கிறத விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மேல அதிகமா பாசம் வச்சிருக்கவங்கள மறந்து போறதுதான். சாகிறத கூட தாங்கிக்கலாங்க, ஆனா இதெல்லாம் தாங்க முடியாது. உங்க வழியெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க நைட் என்ன சொன்னீங்க? விக்கியோட முடிவு தான் என் முடிவுன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டு நான் எப்படிங்க அங்க இருப்பேன்? ஓ ஏங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. எங்க அண்ணனோட ஆசை அதுவா இருந்தா அதை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன். நீங்க என்னங்க ஏதோ புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க? எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்னை விட்டு போறாங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருங்க கடைசி வரைக்கும் இருக்க போறா? சொல்லுங்க, யார் இருக்க போறா? எல்லாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தாங்க போறாங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தாங்க முக்கியம். தயவு செய்து வாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. வாங்கன்றேன், வாங்க.